சரியா 2005ல இந்த பிளைட் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி திடீர்னு அதோட முன்பக்க சக்கரம் வேற திசையை நோக்கி திரும்பிருச்சு. பைலட் இந்த விஷயத்தை கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்லவும் மொத்த பேரும் கதிகலங்கி போயிட்டாங்க. காரணம், இந்த மாதிரி சக்கரம் திரும்பி நிக்கும் பொழுது தரையில லேண்ட் பண்ணா 99% அந்த வீல் உடைஞ்சு போய் கண்டிப்பா அந்த விமானம் கிராஷ் ஆயிரும். அப்ப கடைசியில என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நேரத்துல கண்டிப்பா எல்லா பைலட்டும் பதட்டம் அடைஞ்சிருவாங்க. ஆனா இங்க ஜெட் ப்ளூ விமானத்தை இயக்குன ஸ்காட் பர்க் அப்படிங்கிற அந்த பைலட் என்ன பண்ணாரு தெரியுமா? கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஏர்போர்ட்டை சுத்தி பறந்து மொத்த எரிபொருளையும் காலியாக்கி கடைசியில கீழே தரையிறங்கிறதுக்காக ரன்வே நோக்கி அந்த பிளைட் வரவும் உள்ள இருக்கிற 140 பயணிகளுக்கும் என்ன நடக்க போதோ அப்படின்னு மொத்த உலகமும் இந்த சம்பவத்தை டிவில பாத்துட்டு இருக்கு. இறுதியா மெதுவா அந்த பிளைட்டை கீழே கொண்டு வராரு. முன்பக்க சக்கரத்தை கொஞ்சம் கூட கீழே பட விடாம பிளைட் ஸ்லோவாகிறது தெரியவும் இப்ப அதோட முன்பக்கத்தை கீழே இறக்க அந்த டயர் கீழே தேஞ்சி பத்தி எரிய ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், ஆக்சிடென்ட் ஆயிரும்னு முடிவு செய்யப்பட்ட ஒரு பிளைட்டை கீழே இறக்கி காட்டி எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னன்னு காட்டி இருக்காருங்க அந்த மனுஷன்.